ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மீண்டுமாக மிகைப்படுத்தப்பட்ட கிருபை, ஹைப்பர் கிரேஸ், அந்த தலைப்பில் இரண்டாவது பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். தேவா ஆவியானவர் தாமே இந்த சத்தியங்களை உங்களுக்கு விளக்கி தருவாராக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியன் சாப்டர் 2 verse 12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கின்ற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் எழுதுகின்றார். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் இந்த மிகைப்படுத்தப்பட்ட கிருபை, இந்த ஹைப்பர் கிரேஸ், அதனுடைய விளைவுகளை குறித்தும் நான் பகிர்ந்து கொண்டேன். மீண்டுமாக தேவ ஆவியானவர் உணர்த்தினபடியே இந்த இரண்டாவது பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரட்சிப்பு என்பது கிருபையினால் மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய விசுவாசமும் அதற்கு தேவை என்பதை கடந்த செய்தியிலே உங்களுக்கு அறிவித்தேன். விசுவாசம் இல்லாமல் அந்த கிருபையை, ரட்சிப்பு என்ற கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதும் நம்மால் கூடாத காரியம். ஆகவே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருப்பதற்கு விசுவாசம் அவசியம். அது மாத்திரமல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது நாம் உண்மைதான். ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கின்றதே. ஆகவே இந்த ரட்சிப்பு நிலைத்திருப்பதற்கு நமக்கு ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ், ஒரு விசுவாசம் நமக்கு அவசியம். பிரியமானவர்களே, சால்வேஷன் என்பது இட் இஸ் அ ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அந்த ஆவியானவரையே துக்கப்படுத்தி நம்மை விட்டு நாம் துண்டித்து விட்டால், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பை பெற்றேனே, அந்த விசுவாசம் ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்லாமல் போய்விடுமே. இங்கே ஹைப்பர் கிரேஸ் டீம் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள விசுவாசம் தேவையில்லை என்று நினைக்கின்றார்கள். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, சால்வேஷன் மெயின்டைன் ஆக, ரட்சிப்பு தொடர்ந்து நிறைவேற விசுவாசம் நமக்கு அவசியம். பிரியமானவர்களே, கிருபை கிருபை என்று ஒரே நாளில் ரட்சிப்பை பெற்று அந்த ரட்சிப்பு ஒரே நாளில் முடிந்து போவது இல்லை. பொதுவாக இந்த ஹைப்பர் கிரேஸ் பிரீச்சர்ஸ், இந்த மிகைப்படுத்தப்பட்ட கிருபையை குறித்து பேசுகின்றவர்கள், இவர்கள் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-4வது வசனம், 1 Corinthians chapter 15 verse 1-4, இந்த வசனங்களை அவர்கள் கோட் பண்ணுவார்கள். பவுல் அதிலே தெளிவாக சொல்லுவார், நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன், அதை நீங்கள் அப்படியே கை கொண்டால் பயனுண்டு என்று சொல்வார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் தெரியப்படுத்துகின்றேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருங்கள் என்பார். சுவிசேஷம் என்றால் என்ன? அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இயேசு. இதுதான் சுவிசேஷம். நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த ஹைப்பர் கிரேஸ் பிரசங்கிமார்கள் சொல்வது, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததினால் இனி பாவம் உங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பவுல் சொல்வதை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 15:1, சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்வார். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்கும் என்பார். ரட்சிப்பு எப்படி வந்தது? அவர் எப்படி பிரசங்கித்தாரோ அப்படியே கை கொண்டால்தான் உனக்கு ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். ஏனென்றால்
நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், இயேசுவானவர் உங்கள் பாவங்களுக்காக மரித்து என்று தெளிவுபடுத்துவார். ஏன் பவுல் இதை கொரிந்தியருக்கு எழுதுகிறார் என்றால், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் சாப்டர் 2 verse 1, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அதாவது மனுஷ ஞானத்தோடாவது உலக அறிவோடு உங்களுக்கு அறிவிக்க வரவில்லை என்கிறார். 2ஆம் வசனத்தில் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்பார். அதாவது எனக்கு அறிவு ஆற்றல் இருக்கிறது, ஆனால் அந்த ஞானத்தை வசனிப்போடு பிரசங்கம் பண்ண மாட்டேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அல்லாமல் வேறு ஒன்றையும் உங்களுக்கு காட்ட மாட்டேன் என்பார். ஏன் அப்படி வந்தார் என்றால், அப்போஸ்தல நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஆக்ட்ஸ் சாப்டர் 18:1, அங்கே அந்த வசனத்தில் தான் பவுல் அங்கே கொரிந்துவுக்குள் வருகிறார். பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, when he entering, அதை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், இங்கே வரும்போது என் ஞானத்தோடு வசனிப்போடு பேச வரவில்லை, சிலுவையை மாத்திரம் பிரசங்கிக்க வந்திருக்கிறேன் என்பார். அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் தன் ஞானத்தோடு பேசுகிறார். பலன் பெரிதாக அவருக்கு கிடைக்கவில்லை. ஏத்தேன்ஸுடைய மார்க்கெட்டில் அவர் சுற்றி பார்த்து, அந்த பட்டணத்தை சுற்றி பார்த்து, அங்கே அநேக விக்கிரகங்கள், காதலுக்கு ஒரு விக்கிரகம், வீரத்துக்கு ஒரு விக்கிரகம், விளையாட்டுக்கு ஒரு விக்கிரகம் என்று ஒவ்வொரு விக்கிரகங்களும் ஒவ்வொரு கடவுள்களை, பலவிதமான கடவுள்களை அங்கே வைத்திருந்தார்கள். அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் எம்டியாக, ஒரு மேடை வெறுமையாக காணப்பட்டது. அந்த மேடையில் அறியப்படாத தேவனுக்கு என்று நீங்கள் அதை 23வது வசனத்தில் வாசிக்க முடியும். அப்போஸ்தல நடபடிகள் 17:23, அறியப்படாத தேவனுக்கு, அன்னோன் காட் என்று எழுதப்பட்டிருக்கும். நிறைய கடவுள்களை உருவாக்கிவிட்டு ஒருவேளை இன்னொரு கடவுள் இருந்தால் என்ன செய்வது? காணாத கடவுளுக்கு ஒரு மேடையை காலியாக வைக்கின்றார்கள். ஒருவேளை அந்த அறியப்படாத தேவன் வந்து ஒருவேளை உட்கார்ந்து கொள்வார் என்று அவர்கள் நம்பினார்கள். ஏத்தேன்ஸ் அது கிரேக்க நாடு, நிறைய தத்துவ ஞானிகள். ஆகவே அட்வான்ஸாக அறியப்படாத தேவனுக்கு ஒரு மேடை அமைத்து விடுகிறார்கள். அன்னோன் காட் ஒருவேளை வந்துவிட்டால் பொழுதுபோக்குக்காக நிறைய கதைகளை கேட்கின்ற கூட்டம் அது. உலகத்திலேயே கிரேக்கர்கள் தான் அதிகமாக கதைகளை கேட்கின்ற ஜனங்கள். உலகத்தில் 2வதாக இந்தியர்களாகிய நாம். இதை பவுல் பார்க்கிறார். அந்த பட்டணத்தை சுற்றி வந்தபோது அதை பவுல் கவனிக்கின்றார். ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அந்த அறியப்படாத தேவனை அறிவிக்கிறேன் என்பார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகையில் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த செய்தியை இன்னொரு நாள் கேட்போம் என்பார்கள். ஏன்? அங்கே 18வது வசனத்தில் அவர் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் பிரசங்கித்ததும், 31, 32 வசனங்களில் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மற்றும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் பேசுவார். இது அவர்களுக்கு நூதன பிரசங்கமாக தெரிந்தது. அங்கே அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பிரசங்கிப்பார். ஆனால் அவர் எதிர்பார்த்த பலன் அங்கே கிடைக்காததினால் 34வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள் என்று வாசிக்கின்றோம். அதற்கு பின்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:1 பார்க்கும்போது அவர் பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். இப்பொழுது தான் பவுல் தீர்மானிக்கிறார், இனிமேல் நான் சாதுரிய ஞானத்தோடு பேச மாட்டேன், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து பேச மாட்டேன் என்று அவர் தீர்மானிக்கின்றார். 1 கொரிந்தியர் 15:1 இதைத்தான் அங்கே சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேனே, அதை அப்படியே கை கொள்ள வேண்டும் என்று, அதனால் உங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அற்புதம் செய்கின்ற, அதிசயம் செய்கின்ற இயேசுவை அல்ல, உனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, அவரை அன்றி உங்களுக்குள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்பார். ஆனால் இந்த ஹைப்பர் கிரேஸ் டீம் அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தை, உனக்காக இயேசு சிலுவையில் மரித்து விட்டார்,
ஆகவே உங்கள் பாவங்கள் எல்லாம் போய்விட்டது என்ற மூட நம்பிக்கையை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். இரண்டாவது, ரட்சிப்பு என்று சொன்னால் ரட்சிப்புக்கு விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த விசுவாசம் தேவையில்லை என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஒரு முறை இயேசுவுக்குள் வந்துவிட்டால் எல்லாம் சேங்ஷன் ஆகிவிடும் என்று அவர்களுடைய நம்பிக்கை. ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு பிரயாசப்பட தேவையில்லை என்று, ரட்சிப்புக்குள் நிலைத்திருப்பதற்கு விசுவாசம் தேவையில்லை என்கிறார்கள். ஒரு முறை இயேசுவுக்குள் வந்துவிட்டால் எல்லாம் சேங்ஷன் ஆகிவிடும், ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு பிரயாசப்பட தேவையில்லை என்று சொல்வார்கள். ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட், அதற்கு ஒரு விசுவாசம் தேவையில்லை என்று சொல்வது இந்த கிருபை உபதேசக்காரருடைய முக்கியமான கருத்தாக காணப்படுகின்றது. ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், மேத்யூ சாப்டர் 24 verse 13, இயேசு சொல்லும்போது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பார். அப்படியானால் நிலைத்திருப்பது நிற்பது என் வேலையா, கர்த்தருடைய வேலை? முடிவு பரியந்தம் நான் நிற்க வேண்டும். பெற்றுக்கொண்ட மீட்பை காத்து கொள்வதற்கு எனக்கு விசுவாசம், உறுதி, உண்மை, பரிசுத்த வாழ்க்கை, ஃபெய்த்ஃபுல்னஸ் கண்டிப்பாக, நிச்சயமாக அவசியம். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள நான் பிரயாசப்பட வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இயேசுவை விசுவாசத்தால் ஏற்றுக்கொண்டோம், அது மீட்கப்பட்ட அனுபவம். மீட்பு, அதாவது ரிடெம்ஷன் என்பது வேறே, ரட்சிப்பு சால்வேஷன் என்பது வேறே. இரண்டும் இரண்டு விதமான அனுபவங்கள். இது மீட்பை நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை தூக்கி எடுத்து விட்டார். ஒரு ஆபத்தில் இருக்கும் ஒரு மனிதரை மீட்பு பணி செய்வது ரிடெம்ஷன். குழிக்குள் விழுந்தவனை, ஒரு பெருவெள்ளம், தீ, சுனாமி, ஆபத்தில் இருக்கும் ஒரு மனுஷனை தூக்கி எடுப்பது தான் மீட்பு. மீட்பு என்னை கட்டிலிருந்து, காவலிலிருந்து, அடிமை தனத்திலிருந்து தூக்கி விடுதலையாக்கி மீட்டெடுப்பது. ஆனால் சால்வேஷன், ரட்சிப்பு என்பது நம்மை மீட்டவரோடு நடப்பது, அவரை போல் மாறுவது தான் ரட்சிப்பு. ஒரு உதாரணத்தை இங்கே சொல்லுகிறேன். ஆபிரகாம் லிங்கன், உங்களுக்கு தெரிந்த அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக இருந்தவர், அடிமைகளின் விடுதலைக்காக நிறைய போராடினவர், நிறைய சட்டத்திட்டங்களை இயற்றினவர். ஆனாலும் அவரால் அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்க முடியவில்லை. ஆகவே ஒரு நாள் அவர் அடிமைகளை விற்கும் அந்த வியாபார சந்தைக்கு, மார்க்கெட்டுக்கு போகிறார். அடிமை மார்க்கெட்டில் எப்படி அடிமைகளை செலக்ட் பண்ணி வாங்குவார்கள் என்றால், அடிமைகள் வரிசையாக நிற்பார்கள். அந்த அடிமைகளின் முதலாளி, ஓனர் அங்கே இருப்பான். அவனிடம் போய் எனக்கு ஒரு அடிமை வேண்டும் என்று கேட்பார்கள். அவன் யாரையாவது நீங்களே செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுவான். செலெக்ஷன் எப்படி இருக்கும் என்றால், அங்கே அடிமைகளை அடிக்க ஒரு சவுக்கு இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் அடித்து பார்ப்பார்கள். அடி வாங்கி தாங்க முடியாமல் ரொம்ப சத்தம் போடுகின்றவனை வாங்க மாட்டார்கள். அடிப்பட்டு அமைதியாக யார் நிற்கிறானோ அவனைத்தான் வாங்குவார்கள். அப்படின்னா ஒருத்தனை எத்தனை துன்பப்படுத்தினாலும் சத்தம் போடாமல் தாங்கிக் கொண்டு யார் இருப்பார்களோ அப்படிப்பட்டவர்களே வாங்குவார்கள். அடிக்கும்போது ஐயோ அப்பா என்று கதறுகிறவன், ஓடுகிறவன், என்றைக்காவது ஒரு நாள் சான்ஸ் கிடைத்தால் எஜமானை விட்டு ஓடி போய் விடுவான். அப்படிப்பட்டவனை விலை கொடுத்து வாங்க மாட்டார்கள். ஆனால் ஆபிரகாம் லிங்கன் என்ன செய்தார் என்றால், அங்கே இதுவரை அடி வாங்கி சத்தம் போட்டு எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட ஒருத்தனை இவர் பணம் கொடுத்து வாங்குகின்றார். அந்த அடிமையை வாங்கி கொண்டு வந்து அவனை வீட்டுக்கு அழைத்து வருகிறார். அவனை குளிப்பாட்டி அவனுக்கு ஒரு புது ஆடையை அணிவித்து, ஒரு நியூ ட்ரெஸ்ஸை கொடுத்து, எல்லாம் போட்டு, ஷூ எல்லாம் போட்டு, விடுதலை பத்திரம் ஒன்றை எழுதி விடுகிறார். இவன் என்னால் மீட்கப்பட்டிருக்கிறான், நான் இவனை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன், இப்பொழுது நான் அவனை விடுதலையாக்கி விட்டேன் என்று அவனுக்கு ஒரு விடுதலை பத்திரத்தை கொடுத்து, நீ போகலாம், இனி நீ அடிமை கிடையாது என்று அவர் அனுப்பிவிடுகிறார். இவன் மிக ஜாலியாக சந்தோஷமாக வீட்டை விட்டு வெளியே சென்று ஒவ்வொரு தெரு வழியாக கடந்து போகிறான். அவன் எதிரிலே அமெரிக்கர்கள் அவனை கடந்து வருகிறார்கள். அவனை பார்த்து, இந்த கருப்பன், இந்த பிளாக், ஒரு அடிமை, புது சூட் எப்படி போட்டிருக்கிறான், எப்படி கிடைத்தது இவனுக்கு? ரொம்ப ஹாப்பியாக, இவ்வளவு சந்தோஷமாக அவன் நடப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள்.
இவன் போட்டிருக்கின்ற சூட்டு பூட்டு எல்லாம் எங்கேயாவது இவன் திருடி இருப்பான் என்று அவனை பிடித்து மிரட்டி அடித்து, நீ யாரிடம் அடிமையாக இருந்தாய், இதையெல்லாம் எங்கிருந்து திருடினாய் என்று கேட்டார்களாம். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இல்லை, என்னை எஜமான் விடுதலையாக்கி விட்டார் என்று. இப்போ நான் விடுதலையானவன், ஆனால் அவர்களுக்கு அது மிகுந்த எரிச்சலை உண்டாக்கியது. நீ எப்படி விடுதலையாவாய், சாத்தியமில்லையே. அப்பொழுது அவன் அந்த விடுதலை பத்திரத்தை எடுத்து காட்டுகின்றான். ஆபிரகாம் லிங்கன் பிரசிடென்ட்டே என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார் பாருங்கள் என்று இந்த விடுதலை பத்திரத்தை எடுத்து அவன் காட்டுகிறான். அவர்களுக்கு அவன் மேலே கோபம். அவனை கீழே தள்ளிவிட்டு அந்த பத்திரத்தை அவன் மேல் தூக்கி எறிந்து விட்டு செல்லுகிறார்கள். அவன் எழுந்து, இந்த தெரு நமக்கு ராசி இல்லை என்று அடுத்த தெருவுக்கு போவான். அங்கேயும் இதே பிரச்சனை. அவனை ஒரு அடிமையாகவே மக்கள் பார்க்கிறார்கள். எங்கே போனாலும் அவன் எவ்வளவு அலங்காரமான ஆடைகள் அணிந்திருந்தாலும், ரொம்ப நீட்டாக சூட்டு பேண்டெல்லாம் போட்டிருந்தாலும், அவனுடைய நிறம், அவனுடைய பாவனை அவனை அடிமையாகவே மக்களால் பார்க்க முடிந்தது. எந்த இடத்துக்கு போனாலும் இவனுக்கு இந்த பிரச்சனை வருகிறது. அவன் விடுதலையாக்கப்பட்டது ஒன்றும் பிரயோஜனமாக அவனுக்கு தெரியவில்லை. எவனும் மதிக்க மாட்டேன் என்கிறார்களே என்று வேறு வழி இல்லாமல் அவன் ஆபிரகாம் லிங்கனிடமே திரும்பி வந்து விடுகிறான். நீங்கள் கொடுத்த விடுதலையும் போதும், நான் படுகின்ற பாடும் போதும், எவனும் நான் விடுதலையானதை நம்ப மாட்டேங்கிறான். நீங்கள் கொடுத்த பத்திரத்தை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். நான் உங்களிடமே அடிமையாக இருந்து விடுகிறேன் சார் என்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன், இல்லைப்பா, நீ விடுதலையாக்கப்பட்டவன், இனிமே நீ அடிமை இல்லை. ஒன்று செய், நான் வெளியே போகும்போது என்னுடன் வா, ஒரு பயலும் உன்னை தொடமாட்டான் என்றார். பேப்பரில் எழுதி கொடுத்ததினால் பிரயோஜனம் இல்லை. யார் அவனை மீட்டாரோ, யார் உன்னை மீட்டாரோ அவருடன் இப்பொழுது அவன் நடக்கின்றான். எல்லோரும் பார்க்கிறார்கள். விடுதலை ஆக்கப்பட்டு நாட்டின் ஜனாதிபதியோடு அவன் நடக்கிறான். அந்த விடுதலை ஒருவனாலும் மறுக்க முடியவில்லை. ஒருத்தனும் அவனை தொட முடியவில்லை. ஒருவனும் அவனுக்கு கிடைத்த அந்த மகத்தான மீட்பை மறுக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த மீட்டவனோடு இப்பொழுது நடக்கின்றான். அந்த மீட்டவரோடு சமமாக நடக்கின்றான். இதுதான் மீட்புக்கும் இரட்சிப்புக்கும் உள்ள வித்தியாசம். மீட்பு என்பது இயேசுவால் தூக்கி எடுக்கப்படுகின்ற ஒரு அனுபவம். இரட்சிப்பு என்றால் நம்மை தூக்கி எடுத்தவரோடு, மீட்டவரோடு, அவரோடு நடக்கின்ற அனுபவம். பிசாசு கிட்டவே வர முடியாதுங்க. தூர நின்று பார்ப்பானே அன்றி கிட்ட வர முடியாது. என் மீட்பு நிலைத்திருக்க, என் இரட்சிப்பு நிலைத்திருக்க, இந்த இயேசுவோடு நடக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். மீட்டவரோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு நிச்சயம் எனக்கு விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ் வேண்டும். டில் த எண்ட், என் இறுதி மூச்சு வரை, கடைசி வரை அவருடன் நடக்கின்ற அனுபவம் இருந்தால் மாத்திரமே மீட்பு, இந்த இரட்சிப்பு நிலைத்திருக்கும். இந்த மீட்பும் இரட்சிப்பும் நிலைத்திருக்கும். ஃப்ரீயாக கிடைத்தாலும் காத்து கொள்ள வேண்டுமே. நான் மீட்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி இயேசு இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு தெருவிலே நடந்தால் வருகிறவன் போகிறவன் எல்லாம் பிடித்து உதைப்பார்கள். எல்லா பிசாசும் நமக்கு முன்னாலே வந்து ஆட்டம் போடும். மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. பெற்றுக்கொண்ட மீட்பை காத்துக்கொள்வதற்கும், அந்த மீட்பின் நிமித்தம் கிடைத்த இந்த இரட்சிப்பில் நிலைத்திருப்பதற்கும் என்னுடைய உங்களுடைய பிரயாசம் நிச்சயம் தேவை பிரியமானவர்களே. பிலிப்பியர் 2 அதிகாரம் 12வது வசனம், பிலிப்பியன் சாப்டர் 2 verse 12, உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட்டே ஆக வேண்டும். கண்டிப்பாக நான் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பு நிலைத்திருப்பதற்கு என் பிரயாசம் அவசியம். என் விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். சும்மா கிருபை கிருபை என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றக்கூடாது. ரட்சிக்கப்படுவதற்கு நான் கிரியை செய்ய வேண்டாம், நல்லதுதான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் கிரியை செய்ய வேண்டுமே. எபேசியர் 2 அதிகாரம் 8லிருந்து 10வது வசனத்திலே வாசிக்கும் போது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு என்று தான் எழுதியிருக்கிறது. ஸோ இந்த சால்வேஷன்
இந்த ரெடெம்ஷன் என்பது கிஃப்ட் ஆஃப் காட் தான். ஆனால் அவருடைய ஜீவனை கொடுத்து அவர் நமக்கு கொடுத்த கிருபையை நான் விசுவாசிக்காவிட்டால் எப்படி நான் காத்துக்கொள்ள முடியும்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் விசுவாசிக்காதவனுக்கு ரட்சிப்பு இல்லையே. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியையினால் உண்டானது அல்லதான். நான் பாத யாத்திரை போனேன், அன்னதானம் பண்ணேன், ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தேன், இதனால் ரட்சிப்பு, இந்த சால்வேஷன், இந்த ரெடெம்ஷன் கிடைக்காது. ஏனென்றால் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு மனுஷருடைய கிரியையினால் உண்டானது அல்ல. இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து நமக்கு உண்டாக்கி கொடுத்தது. ஏன் இந்த மீட்பை கர்த்தர் கொடுத்தார்? ஏன் இந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார்? அதற்கு பின்னாலே மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது பிரியமானவர்களே. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கவனித்து பார்க்க வேண்டும். பவுல் அதை தெளிவாக குறிப்பிடுகின்றார். எதற்கு இந்த மீட்பு? எதற்கு இந்த ரட்சிப்பு? ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். கவனம், ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை வேண்டாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு கிரியை செய்ய வேண்டுமே. நற்கிரியை செய்தே ஆக வேண்டும். நற்கிரியை செய்வதற்கு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் என்று வாசிக்கின்றோம். ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட். அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கின்றார். ரட்சிக்கப்பட கிரியை வேண்டாம், ரட்சிக்கப்பட்ட பின்பு தொடர்ந்து நிலைத்திருக்க நடக்க கிரியை வேண்டும். இட் இஸ் எ டிசைன் ஆஃப் எ பிலீவர். ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட். நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு என்னவெல்லாம் செய்யணுமோ அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் கிருபை கிருபை என்று சொல்வது ஜனங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றது. வசனத்தை டைலூட் பண்ணி இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் போதும், அப்படியே பறந்து போய்விடலாம் என்று. நீ என்ன பாவம் பண்ணாலும் இயேசு உனக்காக ரத்தம் சிந்தி முடித்து விட்டார், உனக்காக ஒரு விலை கொடுத்து விட்டார், எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார். முடியல தெய்வ ஜனமே, முடியவில்லை. கவனம், இன்னும் முடியவில்லை. நிலைத்து நிற்கணும். இல்லை என்றால் மத்தேயு 24:13 படி இயேசுவின் போதனை தேவையில்லையே. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஏற்றுக்கொண்டா ரட்சிப்பு முடிந்து விட்டதா? இல்லை. பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு அந்த கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் ரூபம், சாயல் வந்து விட்டதா? கிரைஸ்ட் லைக்னஸ் வந்து விட்டதா? கிறிஸ்துவை போல மாறிவிட்டோமா நாம்? இல்லையே. கிருபை உபதேசம் பண்ணுகிறவர்கள் இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை அதிகமாக உபயோகிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த வசனம் அவர்களுக்கு புரியவில்லை. சகல சத்தியத்துக்குள் கற்றுக் கொடுக்கின்ற ஆவியானவரை நிந்தித்தவர்களுக்கு எப்படி இந்த சத்தியம் புரியும்? இந்த வசனத்தை வைத்தால் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் என்றும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார் என்பதை தவறாக புரிந்து கொண்டு ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டு என்று என்பார்கள். இந்த கிருபை உபதேசக்காரர் ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இது இயேசு சிலுவையில் செய்தது. ஒவ்வொரு முறையும் அவர் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மேலே உள்ள வசனங்களை கவனித்து பார்த்தால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இயேசு ஒரு முறை பலியாக்கப்பட்டார், அதனாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆசாரியனும் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி கொண்டிருப்பார்கள். அவன் நிற்பான். அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவருடைய சித்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பலி செலுத்துகிற ஆசாரியன், மிருக பலிகளை செலுத்துகிற ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பலி செலுத்தி கொண்டிருப்பதினாலே ஆண்டவர் உட்கார்ந்து விட்டார், முடித்து விட்டு அவன் நின்று கொண்டு இருப்பான். இதைதான் 11வது வசனத்திலே அங்கே காண்கின்றோம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலி செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று வாசிக்கிறோம். இனி மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த 13வது வசனம். இனி தம்முடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். சத்துரு முழுவதும் அழிக்கப்படும் வரை. சங்கீதம் 100 தீர்க்கதரிசன வார்த்தை, நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே திரும்ப திரும்ப இயேசு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியனை போல ஆசாரியன் ஏன் நிற்கிறான்? ஒரு பலி செலுத்திய பின் அடுத்த பலி வரும், அதை நிறைவேற்றுவதற்கு அவன் நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் இயேசு முடித்து உட்கார்ந்து விட்டார். இன்னொரு பலி வேண்டாம், இதைத்தான் ஒரே பலினாலே பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று வாசிக்கின்றோம். அவர் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை அவர் பூரணப்படுத்தி இருப்பது உண்மைதான். ஆனால் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது என் வேலைத்தானே. அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார். ஆனால் நான் திரும்பி பாவம் செய்தால், நான் மீண்டுமாக தவறான காரியங்களை செய்தால், நான் திரும்பவும் பாவத்தின் குழியிலே விழுந்தால், கிருபை உபதேசம் என்ன சொல்லுகிறது? அது ஒன்றும் பண்ணாதான். இயேசு அப்படி சொல்லவில்லையே. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 4வது வசனம், Hebrew chapter 6 verse 14, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகின்றபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி, நீ புதுப்பிக்கப்பட்டவன், புது சிருஷ்டி, கொடுத்த கிருபையை நீ மதிக்கல, நீ பிரகாசிப்பிக்கப்பட்டவன், பரம ஈவை ருசி பார்த்த ஆள், நீ பரிசுத்தாவியை பெற்றவன், தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்து மறுதலித்து போனால் நீ இயேசுவை திரும்பவும் சிலுவையில் அறைந்து மறுபடியும் அவமானப்படுத்துகின்றாய். உன்னை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் உன்னை இரட்சிப்புக்குள் வழிநடத்தின பரிசுத்த ஆவி, உன்னை இரட்சித்த இயேசுவை திரும்ப சிலுவையில் அறைந்து விட்டாய். அடுத்து உன்னை இரட்சிப்புக்குள் வழிநடத்தின பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த ஆவியானவரை இனி அவித்து போட்டாய். டோட்டல் கட் ஆஃப். திரும்ப ரட்சிப்பை சுதந்திரிப்பது கடினமையா? கடினம். கிருபை உபதேசக்காரரே, உங்கள் நிலைகள் என்ன? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் Hebrew chapter 10:26 வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதல், விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று அங்கே தெளிவாக சொல்லுகிறார். 28வது வசனத்தில் மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. அப்படி என்றால் 29வது வசனத்தில் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்கள், இங்கே எப்படி கிருபை வரும்? இந்த ஹைப்பர் கிரேஸ் இங்க ஒரு வேலையும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினான், ஆவியை அவித்து போட்டான். இப்பொழுது அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறான். பாருங்களேன், தன்னை இரட்சிப்புக்குள் வழிநடத்தின அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறதினாலே எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்று சற்று யோசித்து பாருங்கள். இதுக்கு மேலே கிருபையின் உபதேசம் செய்கிறவர்களுக்கு வேறு என்ன வேண்டும்? கிருபையினாலே திருத்துவ தேவனை நிந்திக்கிறான். பாருங்களேன், கிருபை கிருபை என்று கத்தி கதறி பாடிவிட்டு அந்த கிருபையின் ஆவியானவரையே நிந்திக்கின்றார். மிக கொடிதான ஆக்கினை வரும் என்று தானே ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்து. ஹைப்பர் கிரேஸ் ஜனங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய முடியும்? தேவனே அவர்களுக்கு கண்களை, அவருடைய ஆத்துப கண்களை திறந்தருளும் அப்பா. ஆக்சுவலி ஆவியானவர் கண்டித்து இவர்களை உணர்த்த மாட்டாரோ என்ற கேள்வி நமக்குள்ளே வரலாம். அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினவர்களுக்கு அந்த கில்ட்டி கான்ஷியஸ், குற்ற உணர்வே வராது. ஏன்? அந்த குற்ற உணர்வை கொண்டு வருகிற, உணர்த்துகின்ற அந்த பரிசுத்த ஆவியானவரே தேவையில்லை என்று அவன் அவித்து போட்டு விட்டார்களே. அவன் பெற்றுக்கொண்ட கிருபையை வைத்தே அவன் நிந்திக்கிறான். அவர் எப்படி அவனுக்குள் வந்து கிரியை செய்வார்? அவன் கிருபை கிருபை என்று சொல்லி இன்னும் பாவ அக்கிரமங்களில் வாழ்ந்து கொண்டு ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டு என்று தாரை தம்பட்டம் அடித்து கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்.
அவனை பாவி என்று உணர்த்தி கிறிஸ்து இயேசுவின் பலியினாலே அவனை மீட்டு பாவம் இன்னதென்றும் நீதி நியாயம் இன்னதென்றும் சத்தியம் இன்னதென்றும் அவனை போதித்து நடத்தின பரிசுத்த ஆவியானவரையே துக்கப்படுத்தி அவரை அவித்து போட்டுவிட்டு தேவகுமாரனை மீண்டும் சிலுவையில் அறைந்து தேவகுமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவனுக்கு இம்மையிலும் மன்னிப்பு இல்லை, மறுமையிலும் மன்னிப்பு இல்லை. மிக கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரக்காரர்களாக இருக்கிறார்கள், பாத்திரவான்களாக இருக்கிறார்கள் இந்த கிருபையின் உபதேசத்தை செய்கிறவர்கள். பிரியமானவர்களை, சிந்தித்து பார்ப்போமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே தெளிவான ஒரு வார்த்தை இருக்கிறது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம் என்றால் வரும் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம்? தேவ ஜனங்கள் சிந்திக்க வேண்டிய காலம். டைலூட் பண்றாங்க, சத்தியத்தை டைலூட் பண்ணுகிறார்கள், தங்களுக்கு ஏற்றபடி சத்தியத்தை வணைந்து கொள்கிறார்கள். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையோடு ஒரு வார்த்தையை கூட்டினாலும் குறைத்தாலும் தண்டனைக்கு தப்ப முடியாது. ஒரே வார்த்தை தான் நாம் சொல்ல முடியும். தேவனே, இப்படிப்பட்ட கள்ள போதனைகளுக்கு உமது ஜனத்தை விலக்கி ரட்சி, அவர்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடி ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட அவர்களுக்கு உதவி செய்யும் ஐயா. இந்த மகிமையின் சுவிசேஷத்தின் வெளிச்சம் ஒவ்வொரு கண்களையும் திறந்து சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுப்பதாக ஆண்டவர். எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று எழுதியிருக்கிறபடியே உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இன்னும் மகிமையான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருவாராக. ஆமேன்.